நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. வாசிக்க உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும். ஏன்னா இது ஜீவன் உள்ள வார்த்தை. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துட்டேன். கர்த்தர் நினைக்கணுமா? எனக்கு தெரியும் இந்த வேதம் தான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன். வாஸ்தத்துக்கு மேல வாசித்துட்டு இருக்கேன். இதை வாசிக்க இந்த வசனம் உங்களோட பேசும். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். நான் தகப்பனா சொல்றேன், கேட்கிறவங்களா மாத்திரம் இருக்காதீங்க. As a father, we tell you, don't be just a listeners. Read your Bible. But read your Bible. நான் மறுபடியும் சொல்றேன், I will tell you again. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. You read the Bible and see. வாசிக்க உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும். As you keep on reading, you will receive promises. ஏன்னா இது ஜீவன் உள்ள வார்த்தை. Because this is a word that has life. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். I have given the greatness of my words. அவங்க அந்நிய காரியமா எண்ணினாங்க. But they counted it as a strange thing. அந்நிய காரியமா எண்ணினாங்க. They counted it as a strange thing. நீ என் வேதத்தை மறந்தாய், Since you have forgotten my word, நான் உன் பிள்ளைகளை மறந்துட்டேன். I will forget your children. கர்த்தர் நினைக்கணுமா? If God want to remember you, உட்காருங்க. you sit. உட்காருங்க. You sit. நீங்க ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்குறீங்க. You carry the burden of one single family. நான் நூற்றுக்கணக்கான குடும்பத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன். But I am carrying many hundreds of families. அவங்களுக்கான பாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். And I have burden of so much hundred இத்தனை families. பாரத்தின் நடுவிலே Amidst all those burden, எனக்கு தெரியும் இந்த வேதம் தான் எனக்கு ஆசீர்வாதம். I know this Bible is my blessing. I love it. இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன். I love this Bible. நேரத்தை செலவு பண்ணேன். I spend time with it. வாஸ்தத்துக்கு மேல வாசித்துட்டு இருக்கேன். I am reading again and again. இதை வாசிக்க As I keep on reading and reading and reading, தேவன் நிறைவேற்ற போற வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை தேவன் இந்த வேத வசனத்தில் இருந்து எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். God is keeping on giving me all the promises and the words that He is going to accomplish. சண்டே பிரசங்கம் பண்றேன். I am preaching on Sundays. பைபிள் ஸ்டடி பிரசங்கம் I பண்றேன். am preaching in the Bible study. ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்றேன். I am preaching each and every day. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. சண்டே மார்னிங் மாத்திரம் இல்ல, Not only Sunday morning, எவ்ரி மேரேஜ், for every weddings, அந்த வர்ற பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் தேடுறேன். to the families who come, I seek for the. ரெண்டு பேர் தான் உட்கார்ந்திருக்காங்க. There are only two people sitting. வாக்குத்தத்தம் தேடுறேன். I will seek for the promise. நீங்க தேடி வாசி பாருங்க. You seek and search. இந்த வசனம் உங்களோட பேசும். This word will speak with you. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். God will send His word and heal them. நீங்க குணமா இருப்பீங்க. And you will be healing. சுகமா இருப்பீங்க. You will be well. பலவீனமா இருக்க மாட்டீங்க. You will not be weak. நீங்க எப்போதும் செழுமையா இருப்பீங்க. You will be always prosperous. எல்லைகள் விஸ்தாரமாயிட்டே போகும். Your boundaries will keep on expanding. எப்பன்னு கேட்டீங்கன்னா, You know when? பைபிளை கையில எடுங்க. You take your Bible in your hand. வாலிபரே, Young man, கன்னியரே, young woman, நான் பல விதத்துல சொல்லிட்டேன். I've told you in many ways. நீங்க இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீங்க. You are in the same state as such. ஆனா ஒன்று சொல்றேன், But I tell you one thing. சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. Obey the truth. உங்க நேரத்தை நோன்ற வேலைகள் எல்லாம் விட்டுட்டு Don't keep on meddling with your mobiles. பைபிளை தேடுங்க. But open your Bible. இத வாசிங்க. You read it. இந்த வசனத்துல ஜீவன் இருக்கு. And there is life in this word. இந்த வசனத்துல ஆவி இருக்கு. There is spirit in this word. இந்த வசனம் உங்களோட பேசும். And this word will speak with you. இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். This word will revive you. இந்த வசனம் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தரும். This word will give you promises. இந்த வசனம் உங்களை தேட பண்ணும். The word will make you to இந்த seek. வசனம் உங்களை உபவாசிக்க பண்ணும். The word will make you to fast. இந்த வசனத்தின்படி நீங்க ஜெபிப்பீங்கன்னா, If you pray according to the நீ word, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.